ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 2 கலர் செவ்வந்தி பூ வச்சு கோர்த்த மாதிரியே கால்கட்டிலே கட்டி காமிக்கிறேங்க. எப்போவுமே கால்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொங்க விட்டு வந்து நூல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிசைனில் வேணாலும் கட்ட வருங்க. ஒரு கொக்கியில் வந்து நூலை மாட்டிட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க, 2 நூலையும் சேர்த்துன மாதிரி. அதுக்கு கீழே வந்து கொஞ்சமாக நூல் விடுற மாதிரி தள்ளி முடிச்சு போட்டுக்குங்க, அதாவது பின் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த முடிச்சுக்கிட்ட வந்து ஒரு நூலை கட்டி விட்டுருங்க. இப்போ பூக்கட்டை வந்து நூல் ரெடி ஆயிருங்க. பூ வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூ வந்து கோர்த்தா எப்படி வைப்போம் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். இந்த நூலை எடுத்து இப்படி 2 நூலுக்கு மேலே போட்டு சென்டர்லேருந்து இழுக்கணுங்க. இழுத்து இந்த மாதிரி முடிச்சு விழுந்துடும், டைட் பண்ணிக்கலாம். அடுத்த பூவை நேராக வைக்கிறேன். இந்த நூலை எடுத்து இப்படி 2 நூலுக்கு மேலே போடணும், நடுவுலேருந்து எடுக்கணுங்க. கால்கட்டில் வந்து முடிச்சு போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க, அதனால தாங்க நான் டீட்டெயிலாக சொல்லலை. இப்படி 2 நூலுக்கு மேலே போட்டுட்டு சென்டர்லேருந்து அந்த நூலை இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். 2 வெள்ளை கலரில் செவ்வந்தி பூ வச்சுட்டு கோல்டு கலர் செவ்வந்தியை திரும்பவும் கோர்த்த மாதிரியே நேராக வைக்கிறேன், வச்சு முடிச்சு போட்டுக்கிறேன். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே நான் கட்ட போகிறேன். ஒரு 10 செட்டு இந்த மாதிரி வச்சு கட்டிக்கிறேன். வெள்ளை கலர் செவ்வந்தியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டிக்கிறேன், படுக்க வச்ச மாதிரி. கோல்டு கலர் செவ்வந்தியை மட்டும் கோர்த்த மாதிரி சென்டராக நடுவில் வச்சு முடிச்சு போட்டுக்கிறேங்க. முடிச்செல்லாம் அதே தான். பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொங்க விட்டு நூல் போட்டு கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வச்சு முடிச்சு போட்டாலுமே அப்படியே நிற்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பூ கட்டிட்டு நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது அப்படி கோர்த்த மாதிரியே பூ வருங்க. அந்த செவ்வந்தி பூவை மட்டும் உங்களுக்கு கோல்டு கலரை மட்டும் நடுவில் வந்து அப்படி கோர்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குங்க. இதே போலவே நான் ஒரு முளை கட்டியிருக்கேங்க. லாஸ்ட்டாக 2 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். 2 சைடுமே சரிசமமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க பின் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மலாக வந்து கால்கட்டு கட்டணும் அப்படின்னா ரொம்ப பட்டையாக ஜடைக்கு வைக்கிற மாதிரி ஜடப்பட்ட மாதிரி வருங்க. இது வந்து கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி அழகாக அப்படி கோர்த்த மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே வந்து கால்கட்டு கட்டின மாதிரியே இருக்காதுங்க, அழகாக அப்படியே வந்து ஒரு ஊசியில் வச்சு கோர்த்த மாதிரி தாங்க இருக்கும். கால்கட்டு மெத்தடில் வந்து ஒரு சின்ன மைனஸ் வந்து இடையில கட் பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஃபஸ்ட்டே வந்து கட்டிடுங்க. 2 கலர் இந்த மாதிரி செவ்வந்தி பூ வச்சு கட்டினீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.